நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். ஒரு 348 நாட்களா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. பேசாம ஜெலன்ஸ்கி அவர்களை புட்டின் அவர்கள் கொண்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இந்த கேள்வி நாம மட்டும் கிடையாது, உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த விடை ப்ளஸ் இன்னும் பல செய்திகளுடைய அப்டேட் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஃப்தாலி பென்னட் அவர்கள் தான் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எக்காரணம் கொண்டும் ஜெலன்ஸ்கியை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கார் புட்டின் அவர்கள். அதனால தான் ஜெலன்ஸ்கி மேலே எந்த விதமான கீறலையும் இன்னைக்கும் புட்டின் கொடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த உண்மைதான். அது மட்டும் கிடையாது, ஜெர்மனியினுடைய சான்சலர் ஸ்கோல்ஃப் அவர்களும் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் ரஷ்யா தந்ததே கிடையாது. புட்டின் இதுவரையிலும் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நெருக்கடியை எங்களுக்கு தராதனால தான் நாங்கள் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த முடிவுகள் புட்டின் அவர்களுக்கு பயந்தோ இல்லாட்டி புட்டின் அவர்களை எதிர்ப்பதற்காகவோ கிடையாது, எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டு உண்மைகள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. ஒன்று, ஜெலன்ஸ்கி அவர்களை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னதும், எந்த விதமான ப்ரெஷரையும் புட்டின் அவர்கள் இந்த மேற்குலகம் கொடுக்குற மாதிரி நீ அதை செஞ்சே ஆகணும், அதை செய்யலைனா இது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 நாடுகளுடைய தலைவர்கள் ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க. துருக்கிக்கு போவாங்க, ஜெர்மனிக்கு போவாங்க, ஃப்ரான்ஸுக்கு போவாங்க, யூகேக்கு போவாங்க. காரணம் என்னன்னா, அந்த நாடு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, உக்ரைனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கணும். சப்போஸ் இந்த வார் ஃபேட்டிக்லாம் வந்திருக்கனால பல நாடுகள் பின்வாங்குவதனால் உக்ரைனுடைய அந்த வெற்றி கொஞ்சமாக பறிபோகி விடுமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நாடுகள் இந்த மாதிரியான பல விதமான யோசனைகளிலும் இல்லை அந்த ப்ரெஷர் கொடுப்பதிலும் ஈடுபட்டு வருவார்கள். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அடுத்ததா ஸ்டார்ஷிப். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ஷிப். ரொம்ப நாளாக இன்றைக்கி விண்ணில் செலுத்த போகிறோம், நாளைக்கு விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மார்ச் மாதத்தில் அதை நாங்கள் விண்ணில் செலுத்தி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட்டை வெளியில் விட்டுருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸோ எலன் மஸ்க் அவர்களுடைய ஷேர் மறுபடியும் ஒரு ராக்கெட் வேகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ஷிப் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்போது. ஸ்டார்ஷிப் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்களை விண்ணுக்கு சுற்றுலாவுக்கு அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய அடுத்த கட்டம் என்பது நகற்றப்படும். ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதாவது அந்த ஆன்டி ஹிஜாப் அப்படிங்கிற போராட்டம் எல்லாமே நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. 1000க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதில் பல நபர்களுக்கும் நாங்கள் விடுதலை கொடுத்துட்றோம், மன்னிச்சுடுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஈராக்கில் இன்னைக்கு வேறு விதமான ஒரு சம்பவம். ஒரு யூடியூபர், ஈராக்லேயும் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த யூடியூபர் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பெண் தான். அவங்க நிறைய விதமான வ்ளாகிங்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தந்தை அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், பெண்ணாக இருக்காங்க, இஸ்லாம் மதத்தில் அப்படி ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிப்படைவாதியாக இருந்திருக்காங்க போல். ஸோ அப்படி அந்த பெண் அப்படிங்கிறவங்க கௌரவ கொலை செய்யப்பட்டு விட்டால், இதை எதிர்த்து இன்றைக்கி பெரிய ஒரு போராட்டம் ஈராக் முழுவதுமாக வெடித்து வருகிறது. சைலண்டாக நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி இப்போ தான் ஈராக்கில் பாராளுமன்றத்தில் நிறைய பேர் உள்ள ஊடுருவினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு மத்தியில் இப்போ சோஷியல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று புதுசாக வந்திருக்கு. சவுதி அரேபியா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தலாம். அது என்னன்னா, நீங்க பாட்டுக்கு எனர்ஜி செக்டார்ஸ்ல வந்து நிறைய விதமான பொருளாதார தடையை கொடுக்குறீங்க. அதாவது ரஷ்யாவுக்கு பொருளாதார தடையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு எனர்ஜி செக்டார் பொருளாதார தடை தான். இப்படி நீங்க எனர்ஜி செக்டார்ல கொடுக்கக்கூடிய பொருளாதார தடை சப்ளையை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது. 2024 ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது. இது இரண்டுமே இந்த 2023-2024 ஆயில் மார்க்கெட்டுக்கு மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கீங்க, நீங்கள் இந்த கமோடிட்டியை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆயிலை கொஞ்சம் இந்த ஒரு லெவல்லையும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானில் ஒரு குண்டு வெடிப்பு. கொட்டா போலீஸ் லைன் அப்படிங்கிற இடத்துல தான் 5க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தார்கள். இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரல. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரசிடெண்டாக இருந்த பர்வேஸ் முஷரஃப் அவர்கள் இறந்துட்டாங்க. துபாயில் வைத்து இறந்து விட்டார். அவருடைய பூத உடல் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் கொண்டு வந்து அவருக்கான இறுதி மரியாதை பாகிஸ்தானில் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பர்வேஸ் முஷரஃப் ஒரு சாதாரண மனுஷர் கிடையாதுங்க. அவர் வாழ்ந்த அந்த சமகாலகட்டத்தில் பவர்ஃபுல் பர்சன்ஸ் ஒரு 10 பேருக்கு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் 6வது இடத்துல இருந்தவர் தான் பர்வேஸ் முஷரஃப் அவர்கள். மிக முக்கியமாக பாகிஸ்தானை ஒரு நல்வழிப்படுத்தணும், பாகிஸ்தானில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமான முடிவுகளை எடுத்தவரும் இந்த பர்வேஸ் முஷரஃப் அவர்கள் தான். எர்டகன் அவர்களுடைய வார் பாலிசி அப்படிங்கிறது விவசாயிகளை கண்ணீரில் தள்ளுகிறது. அவங்க வந்து விவசாய பொருட்களை மதிக்க மாட்டுக்காங்க, நாங்கள் விளைவிக்க பொருட்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க மாட்டுக்கு. எர்டகன் அவர்களுடைய வார் பாலிசி அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் என்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூறி வருகிறார்கள். அடுத்ததா
அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனம் உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லீடர் யார் அப்படிங்கிற கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க. அதில் 78% வாக்குகளுடன் நரேந்திர மோடி அவர்கள் முதலிடத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. லிஸ்ட்ரஸ் அவர்கள் ரிஷி சுனாக் அவர்களுக்கு எதிராக, ரிஷி சுனாக் அவர்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகளுக்கு எதிராக இன்னைக்கு பெரிய ஒரு சாட்டையை சுழட்டி இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக யூகேனுடைய எக்கனாமி இன்னும் டவுனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ரஸ் அவர்கள் சொல்லியிருப்பது இன்டர்னல் பார்ட்டிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய டீசல் மற்றும் ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே தடை விதிக்கிறோம், அதே நேரத்தில் பிரைஸ் கேப் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ உக்ரைனுக்காக நாங்கள் இதை செய்ய போகிறோம், எக்காரணம் கொண்டு நாங்கள் இனிமேல் ரஷ்யாவினுடைய ஆயில் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. இந்த வின்டர் வர ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான ஸ்டாக் எல்லாமே இருக்கு, ஆனால் அதன் பிறகு ஒரு கேள்விக்குறி தான். ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் காபூல்லையும் இன்னைக்கு ஒரு குண்டு வெடித்து 2 நபர்கள் காயமுற்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, பாலஸ்தீனத்தில் நிறைய பேர் மேற்கு கரையிலலாம் யார் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரோந்து நடவடிக்கையில் இஸ்ரேலினுடைய ராணுவம் ஈடுபட்டதாகவும் அதில் கைகலப்பாகி 11 பாலஸ்தீனியர்கள் காயமுற்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு உயிர் சேதம் கிடையாது, ஆனால் மனிதர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நேற்று முந்தானத்து எல்லாமே இஸ்ரேல் என்ன செஞ்சாங்கன்னா சின்னதாக ராக்கெட் லான்ச்சிங் எல்லாமே செஞ்சிருந்தாங்க. அதே நேரத்தில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கியும் சில பல ராக்கெட்டுகள் வந்ததாக கூறப்படுகிறது. ஸோ ஹமாஸின போராளிகள் இஸ்ரேல் பக்கம் யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுத்து வருகிறார்கள் என்பதும் நாம 2 தினங்களாக செய்திகளில் பார்த்து வரோம். உக்ரைனுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியில் இன்னைக்கு பெரிய ஒரு தாக்குதல் நடந்து 5க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றார்கள். சீனால மிகப்பெரிய ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல 17க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பென்டகன் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா சீனாவினுடைய ஸ்பை பலூனை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். F-22 விமானத்தை வச்சு 60,000 அடி உயரத்துக்கு மேல பறந்த அந்த பலூனை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். இதனால சீனா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இந்த கோபம் காரணமா சீனா இதுக்கு நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய இந்த செயல் கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறதையும் சீனா சொல்லியிருக்கிறது. இந்தியா அவங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது இந்திய நாட்டுக்கு என்ன தேவையோ, அது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இரண்டையும் நாங்கள் தயாரித்து விட்டோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரிவியூவை வெளியில் விட்டுருக்காங்க. இன்னைக்கு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான ப்ரிவியூ பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருப்பதாகவும் செய்திகள் கூறுகிறது. துருக்கி 3 PKK அதாங்க குர்தின போராளிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சீனாவினுடைய ஆயில் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரொம்ப கூடி இருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ், ஜீரோ கோவிட் பாலிசியில் எல்லாமே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சீனா அறிவித்ததுனால அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மறுபடியும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் ஃபிளட்ஜா. இதன் காரணமா மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியம் போட்டிருக்கும் பொருளாதார தடைகள், அமெரிக்கா இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணுங்க, ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம் கிடையாது, கண்டிப்பா ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும், ஸோ கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் உயர்ந்திருக்கிறது. நெதன்யாகு அவர்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை நாங்கள் கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த த்ரெட் எனக்கு தெரியும், பட் இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆல்ரெடி நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, தொங்கு பாராளுமன்றம் தான் அங்கே இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேபாளத்தில் இருக்கக்கூடிய பல மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீனா கால் வச்ச இடம் எல்லாமே ரொம்ப சுக்குநூறாக போயிட்டு இருக்கு. அரசியல் ஸ்டெபிலிட்டியும் இல்லாமல், பொருளாதார ஸ்டெபிலிட்டியும் இல்லாமல், மக்களுடைய வளர்ச்சியும் இல்லாமல், வேலையில்லா திண்டாட்டம் எல்லாமே உருவாகி வருகிறது. அதில் 3வது நாடாக நேபாளத்தை நம்ம பார்க்கலாம். முதல் நாடு இலங்கை, 2வது நாடு பாகிஸ்தான், 3வதா நேபாளத்திலும் பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கனடா, அமெரிக்கா இந்த பலூனை சுட்டு வீழ்த்திட்டாங்க, ஸ்பை பலூனை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். ஸோ சீனா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. கனடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த முடிவுக்கு நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம், அமெரிக்கா செஞ்சதுதான் சரி, அதை எப்படி அமெரிக்கா நாட்டு மேலே அவன் பலூனை பறக்க விடலாம், இன்னும் எத்தனை பலூன் வந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவதற்கு அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நீங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது பேசினாதான் அது அதிசயம், அமெரிக்காவுக்கு ஆதரவாக என்ன பேசினாலும் அது அதிசயமே கிடையாது கனடா என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். 40% அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோ பைடன் அவர்களே மிக முக்கியமான டாக்குமெண்ட்டை மறைத்து வைத்திருக்கிறார், கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸுக்கான சர்ச்சிங் எல்லாமே FBI ஜோ பைடன் அவர்களுடைய பல பண்ணை வீடுகளிலும் நடத்தியிருந்தார்கள் அப்படின்னும் அதில் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஜோ பைடன் அவர்கள் எங்கேயோ அதை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அமெரிக்க மக்கள் நம்புகிறார்கள். சீனாவினுடைய ஸ்பை பலூன் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அமெரிக்காவை வட்டமிட்டு வந்திருக்கிறது. இந்த செய்தியை தெரியாமல் இருந்த அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கட்டும், நீங்க 2 பேருமே உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் கூச்சல் போட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய G20 தலைமைத்துவம், இந்த G20 தலைமைத்துவத்தில் எனர்ஜி செக்டார் பேஸ்டா சில பல மீட்டிங் அப்படிங்கிறது நடத்தப்பட போகிறது. இதுல பேலன்ஸ்டான சில விஷயங்களை இந்தியா பேச போறாங்க. ஒரு பக்கம் கிரீன் எனர்ஜி,
இன்னொரு பக்கம் ஃபாசில் ஃபியூவல். இதை இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இந்த நாடுகளை, உலக நாடுகளை சரியான வழியில் கொண்டு செல்லலாம், இதற்கான கருத்துக்களும் அந்த கருத்துக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்தியா டிஸ்கஸ் செய்ய போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் விதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.